இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தினமும் தொலைக்காட்சிகள், ஊடகங்கள், தினசரி பத்திரிகைகள் இவைகளில் பேசுகின்ற ஒரு பொருளாகி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளம் பாட்டாளி மக்கள் கட்சியினரால் தொடர்ந்து சூடாகி கொண்டே இருக்கிறது. சமூக வலைதளம் சூடாவதை பார்த்தால் பலர் தன்னுடைய கையிலே இருக்கின்ற மொபைல் ஃபோன் எவ்வளவு வெப்பத்தில் தகிக்கிறது என்று தடுமாறுகிறார்கள். ஏன் இதை இப்பொழுது பேசுகிறோம் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய மகன், முன்னாள் மத்திய அமைச்சர், இவர்களுக்கிடையே இருக்கின்ற பணி போர் இன்றைக்கு நேரடி யுத்தமாக உருவெடுத்து விட்டது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் வைக்கின்ற விமர்சனங்கள் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்று சமூக வலைதளங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இருக்கின்ற ஊடகத்தை சார்ந்தவர்கள் பலர் பல பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் பேசுவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியலிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 1991 ஆண்டு வாக்கில் திமுகவை விட்டு வெளியேறிய வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எழுச்சி நடைப்பயணம் என்று ஒரு பிரச்சார பயணத்தை துவக்கினார். அன்றைக்கு வைகோவுடன் இருந்த தினகரன் நாளிதழின் நிறுவனர் KP கந்தசாமி என்பவர் வைகோவுடைய அந்த எழுச்சி நடைப்பயணத்தை தினமும் தலைப்புச் செய்தியாக அந்த ஏடுகளிலே வெளிவரச் செய்தார். இன்றைக்கு போல் அன்றைக்கு சமூக வலைதளங்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வைகோ அவர்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக காண்பிக்கப்பட்டார். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாற்றல் நிறைந்தவர் வைகோ என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அன்றைக்கு அவர் வைத்த விமர்சனம், அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஜெயலலிதா அரசின் மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள், அதை வைத்து தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் பேசிய வைகோ அவர்கள், நாங்கள் சென்னை வரை நடத்துகின்ற எழுச்சி நடைப்பயணம் முடிவுக்கு வருகின்ற பொழுது ஜெயலலிதா ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தலில் அந்த தேர்தலை சந்தித்து நாங்கள் வெற்றி பெற்று ஜெயலலிதாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்து நாட்டுடைமை ஆக்குவோம் என்றெல்லாம் அந்த நடைப்பயணத்தில் முழக்கமிட்ட வைகோ அவர்கள் அந்த நடைப்பயணத்தையே இறுதியில் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தில் போய்தான் முடித்தார். அந்த நடைப்பயணம் முடியும் பொழுது வைகோ அவர்களே ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்துத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தேர்தல் களம், அந்த காலம் அவரை தள்ளிவிட்டது. அவ்வளவு மிகச்சிறந்த பேச்சாற்றல் உள்ள வைகோ இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் பல மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை திகைக்க வைக்கின்ற அளவுக்கு பேச்சாற்றல் நிறைந்த வைகோ இன்றைக்கு மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார். அவரை இன்றைக்கு தமிழக மக்கள் கண்டுகொள்ளவில்லை. அவ்வளவு திறமை இருந்தும் அரசியல் அவரை மிகவும் மோசமாக தள்ளி இருக்கிறது. இன்றைக்கு திமுக கூட்டணியில் வைகோ அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கூட ஒதுக்காமல் திமுக அவரை தட்டி கழித்து இருக்கிறது. இன்றைக்கு அன்புமணி அவர்கள் திமுகவின் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். உண்மையிலேயே திமுகவின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. திமுக தமிழ்நாட்டிலே நல்லாட்சி கொடுக்கவில்லை. திமுக தமிழகத்திலே 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் கொடுத்த பல வாக்குறுதிகளை, கிட்டத்தட்ட 70% வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். அந்த வாக்குறுதிகள் திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரித்த அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கே நினைவு இருக்குமா என்று கேட்டால் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த அளவிற்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டு இருக்கிறது.
இதையும் தாண்டி இன்னொரு அரசியல் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய திட்டங்கள், அவர்களின் செயல்பாடுகள் இவற்றை வைத்து தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து முடியவில்லை. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது இன்றைக்கும் முனைமழுங்காத கூர்தீட்டிய ஆயுதமாகத்தான் இருக்கிறது. திமுக எதை நம்பியிருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பையும் திமுகவுடன் கூட்டணி இருக்கின்ற கட்சிகளையும் வைத்தே 2026 ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் திமுகவிற்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், 1989 ஆண்டுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்று கேட்டால், அப்பொழுது எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்க புருக்களின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை சுவரொட்டிகளாக அச்சடித்து தமிழகம் எங்கும் அந்த சுவரொட்டிகளை விளம்பரப்படுத்தி அதன் மூலமே அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்றது. அதைப்போல இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல் நலமில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். அதில் அவர் லுங்கி கட்டி கொண்டு அமர்ந்திருக்கிற காட்சியும், அதை வைத்து அந்த லுங்கியில் இருக்கின்ற கோலத்திலேயே அவர் மக்களுக்கு சேவை செய்வதைப் போல அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த படங்கள் எல்லாம், அந்த போட்டோக்கள் எல்லாம் வீடியோக்களாக்கப்பட்டு 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தாலும் கூட மக்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார், இந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபடுகிறார் என்று ஒரு மிகப்பெரிய காட்சியை மக்கள் மத்தியிலே போட்டு காட்டி அதை ஒரு முழு நீள திரைப்படமாக வெளியிட்டு அதன் மூலம் மக்களின் அனுதாபத்தை பெற்று, திமுகவிற்கு ஏற்கனவே கூட்டணி பலம் இருக்கின்ற காரணத்தால் கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சிகளையும் கூட்டணியை விட்டு வெளியேறாமல் பார்த்து கொண்டு அதன் மூலம் ஒரு பக்கம் வெற்றியை பெற்றுவிட முடியும். இன்னொரு பக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற பிரச்சாரம். அன்புமணி அவர்கள் திமுகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 100 நாள் பயணத்தில் அவருடைய பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய உதவியாளர் டிஜிபியிடம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார் என்றும், அந்த புகார் மனுவின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற இந்த நடைப்பயணத்திற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது என்றால் அனுமதி கொடுக்கலாம், இல்லை என்றால் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைக்கேற்ப அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை வைத்து ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளரும் ஒவ்வொரு எஸ்பியும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற அந்த நடைப்பயணத்திற்கும் அந்த பிரச்சார பயணத்திற்கும் தடை விதிக்கலாம் அல்லது அனுமதி கொடுக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் முடிவை பொறுத்து இருக்கிறது. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறுபடலாம் அல்லது எல்லா மாவட்டத்திலும் ஒரே முடிவை எடுக்கலாம். அதை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கமல்ல. ஆனால் அன்புமணி அவர்கள் எடுத்திருக்கின்ற திமுகவின் எதிர்ப்பு பிரச்சாரம் இன்றைக்கு திமுகவிற்கு சாதகமாகவே போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்று ஒரு பிரச்சார பயணத்தை துவக்கி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் நடத்துகின்ற ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோ இன்றைக்கு தென் மாவட்டத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பிரச்சார பயணம் தென் மாவட்டத்தை ஒரு ரவுண்ட் வந்துவிடும், ஒரு சுற்றிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். இவற்றை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற திமுக வேறொரு பிரச்சாரத்தை இப்பொழுது கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், மத்திய அரசு, அந்த மத்திய அரசால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்கள், மணிப்பூரிலே நடந்த 2 சமூகங்களுக்கான மிகப்பெரிய மோதல்,
சமூக நீதிக்கு எதிராக மணிப்பூரிலே நடத்தப்பட்ட அந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல், இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது. திமுகவை எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அல்லது திமுகவை எதிர்த்த அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், இவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எதையும் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அதிகம் பேசிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவருடைய கோரிக்கை 100க்கு 100 சரி நியாயம் என்றாலும் கூட அன்புமணி நடத்திய அந்த பிரச்சாரத்தை கூட லாபகமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திருப்பி விடுகிறது. கிட்டத்தட்ட மத்திய அமைச்சரவை கூடிய பொழுது 2026ஆம் ஆண்டில் நடத்தப்படுகின்ற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று அமைச்சரவை முடிவு செய்து அறிவித்திருந்தாலும் கூட, ஆனால் அது சம்பந்தமான அரசாணை வெளியே வருகின்ற பொழுது அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற எந்த குறிப்பாணையும் இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துமா நடத்தாதா தெரியாது, அதை பற்றி முழுதும் தெரியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று மத்திய அமைச்சரவையிலே அறிவித்தார்களே, அதை பற்றி 2026ஆம் ஆண்டு நடத்தப் போகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதற்கான எந்த குறிப்பாணையும் இல்லை. அதை உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அப்பொழுதே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இவையெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான எதிர்ப்பு காரணிகளாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிவிக்கையில், அந்த அறிவிப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எந்த குறிப்பாணையும் இல்லை. அதை பற்றி இவரும் பேசவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு எதிராக மட்டுமே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழ்நாட்டிலே ஜிஎஸ்டி வரியை மட்டும் கராராக வசூல் செய்ததே தவிர தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை சரியாக கொடுக்கவில்லை. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியும் பேசவில்லை. ஆகவே அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். அவர்கள் நாளைக்கு கூட்டணி வைக்கலாம், வைக்காமல் போகலாம். அவர்கள் கூட்டணி வைத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி உடன் இணைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நடத்திய அத்தனை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த திட்டங்களையும் இவர்கள் எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய வரியை கொள்ளையடிக்கின்ற அரசாகத்தான் மத்திய அரசு இருந்தது. அதை பற்றி அன்புமணி அவர்களும் பேசவில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசவில்லை. ஆகவே இவர்கள் இருவரும் பாரதிய ஜனதா கட்சியை தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்துவிட்டு இவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் என்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள் இவர்களை அமுக்கிவிட்டு அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக கனவு கண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுகவில் துரைமுருகனுக்கு பதிலாக வேறொரு பொதுச் செயலாளரை கொண்டு வந்து திமுகவை பொறுத்தவரை வட தமிழகத்தில் வன்னியர் வேட்பாளர்களை அதிகம் போட்டியிட வைத்து அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அதிமுகவையும் வட தமிழகத்திலே தோற்க வைத்து விட வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தென் தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி செல்வாக்கை இழந்துவிட்டது. தென் தமிழகத்தில் இருக்கின்ற முக்குளத்தோர் சமூகம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டது. ஆகவே தென் தமிழகத்தை பற்றி கவலை இல்லை. வட தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை வாங்கினால் போதும். ஏற்கனவே தலித் சமூக ஓட்டுகளும் மற்ற சமூக ஓட்டுகளும் திமுகவை நோக்கித்தான் வரும். மற்ற சமூகங்களிடமும் தலித் சமூகத்திடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டுகள் கிடைக்காது. அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓட்டுகள் கிடைக்காது. ஆகவே அன்புமணி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற வேலையை இப்பொழுதே திமுக முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறது. நாம் சொல்லலாம், ஏன் திமுக அதை பற்றி பேசவே இல்லை, நீங்கள் தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கலாம். இப்பொழுதும் திமுக அதை பற்றி பேசவே பேசாது. அன்புமணி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் என்று திமுக எப்பொழுதும் பகிரங்கமாக பேசாது. அவர்களுக்கென்றே தொடர்ந்து ஊடகங்களில் பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை வைத்து பேசும். திருமாவளவன் பேசுவார்.
அந்த கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற மற்றவர்கள் பேசுவார். அவர்கள்லாம் பேசி திமுக அந்த குற்றச்சாட்டை நேரடியாக வைக்காமல் அவர்கள் மூலம் வைத்து மக்களை மடைமாற்றி திமுக ஓட்டுக்களை பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய அபாயம்தான் இருக்கிறது என்று பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.